3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அஇஅதிமுக தரப்பின் திரு எஸ் பி வேலுமணி அணியில் இருந்தவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. நீங்க எதிர்கட்சி என்ன சொல்றீங்க? அந்த அம்மா எதிர்கட்சி இருக்க கூடாது, இன்னும் 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன், எதிர்கட்சியை எழுதி கொடுத்துட்டு போயிரு, எனக்கு வேணாம் சாமி, உங்க தொந்தரவே வேணாம், இருக்கிற எம்எல்ஏ கொடுக்க நாட்டுக்கு நல்லது. நான் தாராளமாக எல்லா எம்எல்ஏ நானே சொல்றேன், என்னுடைய எம்எல்ஏவை நானே அங்க போய் சேர்ந்துக்க, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. அதிமுக தரப்பின் திரு ராஜினாமா செய்துவிட்டு தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாவேகாவின் குதிரை பேர கலாச்சாரத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? That karma is definitely a boomerang. It will hit you very hard. நினைச்சதெல்லாம் முடிச்சிட்ட. இதுதான் ஆரம்பம். பாஜகவை நோக்கி திமுக நகர்வது என்பது திமுகவின் இயல்பறிந்தவர்களுக்கு தெரியும். அது காலத்தின் கட்டளை. ஐயா, பாம்பும் கீரியமா இருந்த நீங்க இன்னைக்கு பூரியம் கிழங்குமா ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. திருமாவளவன் அவர்கள் ஆராசா நேத்து ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு போது இனிமே இவங்க திரும்பி நம்ம கிட்ட வரவே மாட்டாங்கன்ற முடிவுக்கு திமுக வந்துருச்சு. இனிமேல எப்படிங்க போவாங்க? விஜய் அமைச்சரவையில இடம் பெற்றுட்டு திமுக கிட்ட போவாங்களா? அவங்க வாய்ப்பே கிடையாது. தேர்தல் சமயத்துல ஏதாவது அந்த வாய்ப்பே கிடையாது. அதை விட ஒரு மானங்கட்ட பழைப்பு இருக்காது. யார பத்தியும் சொல்லல, எல்லா கட்சி கூடயும் அடுத்து போய் கூட்டணி வைக்கணும். நம்ம எதுக்கு யாரையாச்சும் பிடிச்சி திட்டிக்கிட்டு? ஆக அனைத்தும் மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். அது இதை விட மோசமா போகும். விஜய் 200 சீட் அடிப்பார். விசிகா வாக்கு வங்கி என்றோ விஜய் பக்கம் போய்விட்டது. எல்லா கூட்டணி கட்சிகளுமே தலைவர்கள் தான் திமுகவோட கை குலுக்கி டீ சாப்பிட்டு சமோசா சாப்பிட்டு கூட இருந்தாங்க, ஜாங்கிரி சாப்பிட்டு. தொண்டர்கள் அவங்க கூட இல்லை. வாக்கு வங்கி சுத்தமா இல்லை. பெரிய எதிர்பார்ப்போட இருந்த சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருக்கு. அவர் நல்லா கொண்டு வந்து தெருவில் விட்டார், எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் விஜய். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. திருமாவை எக்ஸ்போஸ் பண்ணாரு. RSSன் புத்திரர் தான், நாக்பூரின் மகன் விஜய்னு வார்த்தைக்கு வார்த்தை வன்னியரசு சொன்னார். ஆதரவு கொடுக்கும்போது கூட, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கும்போது கூட என்னோட நிலைப்பாடு அதுதான். ஆமாம், இப்போ அந்த நாக்பூர் மகனோட போய் கை கோத்து நிற்கிறீங்க. உங்களை அழகா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. விசிகாவே அழகா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்சு கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணது அதிமுக வேலுமணி தரப்பு. அவங்களை கொண்டு வந்து விட்டு ஆதரவு வாங்கிட்டு இப்ப மந்திரி சபையில சேர்க்காம விட்டாரு. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனால நல்ல காரியம் தான் பண்ணியிருக்காரு விஜய். ஒரு விதத்துல பார்த்தா இவங்க அத்தனை பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணி நடுத்தரில் கொண்டு வந்து விட்டார். திமுக லாலிப்பாடி அவர்கள்லாம் இன்னைக்கு ஆராசாவும் விசிகாவும் எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த இதுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல, அடி நாங்க தான் இங்க ஸ்குவாட் டம்மு டம்மு டம்முன்னு போடுறாங்க. எவ்வளவு கேவலமான விமர்சனத்தை ஆராசா முன்வைக்கிறார். அடிப்படையில் பெண்களுக்கு எதிரான அந்த குற்றச்சாட்டு, அது கடுமையான கிரைம் அகேன்ஸ்ட் விமன், பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் மத்திய மந்திரி வைக்கிறாங்கன்னா எவ்வளோ தூரம் இழிவான வக்ர புத்தி அவங்களுக்கு வந்திருக்கு. அதிகாரம் இல்லைன்னா திமுக என்ன செய்யன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். திமுக மற்றும் விசிகவினரிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதை காட்சிகளாக பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் கற்கள் மற்றும் கட்டைகளை கொண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட விஜய், ஜோசப் விஜய் எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார், தரவா எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இல்லை, கொறடா உத்தரவு மீறி சட்டப்பேரவையில் அவ்வளவு லைவ்ல பொதுவெளியே வாக்களிச்சு 25 பேரை இன்னைக்கு விஜய் நடுத்தெருவில் நிறுத்திட்டாருன்றது தான். ஆமாம், தப்பே கிடையாது. இல்லை, நீ அவ்வளோ பேச்சு பேசுனா இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஏகப்பட்ட டிமாண்டெல்லாம் வச்சுருக்காங்க விஜய் கிட்ட. இந்த 25 பேரும்
நிறைய டிமாண்ட்ஸ்லாம் நிறைய டிமாண்ட் அதெல்லாம் நடந்தது, விஷயத்தும் வெளியில் வரும். அதெல்லாம் அவர் வந்து அப்போ அந்த ஒரு வாரம் நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது அதை தாங்கிக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் கை ஓங்கிடுச்சு. ஓகே, என்னண்ணே நீங்க அரசியல்ல பெரிய கிரிமினலா? நாங்க எப்படி? நான் அடி எடுத்து வச்சுட்ட ஆட்டத்துல ரேஞ்சு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பரமபத ஆட்டத்துல கீரி புள்ள இறங்கி இருக்கு. உன்னை விட்டுறப்போ அவர் இன்னைக்கு வந்து இவங்களை வந்து அடுத்த 6 மாசத்துக்கு அவர் ஃப்ளோரில் அவரோட நம்பர் 144 தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நீ அந்த 25ல் 10 பேரை ரிசைன் பண்ண வச்சுட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? 10 பேர் போய் நின்னானா, விஜய் திருமா எல்லாம் போய் கேம்பெயின் பண்ணாங்கன்னா 10 பேர் ஜெயிச்சானா உங்க தான் என்ன முடிஞ்சு போச்சு. இல்லை, நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்றேன். அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அதனால அவ்வளோ சீக்கிரம் இந்த கவர்மெண்ட்டை யாரும் கவுக்க மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டை கவுத்தா விஜய்க்கு நஷ்டம் கிடையாது, திமுக அண்ணா திமுக தான் நஷ்டம். பல ஆயிரம் கோடியை திமுகவும் சில ஆயிரம் கோடி அண்ணா திமுகவும் செலவு பண்ணியிருக்கு. செலவு கம்மியாக பண்ணது விஜய் கட்சி தான். இன்னொரு எலெக்ஷன் தான் இவங்களால பண்ண முடியுமா? லோக்கல் பாடியிலே திமுகவில் யாரும் காசு எடுக்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க சார். தோக்க போகிறது உறுதியும் தெரியும். அண்ணா திமுக கதை முடிஞ்சது. 2 தேர்தல் அவன் தோத்து அரசியல் பண்ணதே கிடையாது. பாயிண்ட் சொன்னார். என்ன பொறுத்தளவுல ஏதோ ஒரு காரணத்துக்காக ரீஎலெக்ஷன் நடக்குமே ஆனால் டிவிகே அதை ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஏன்னா டிவிகேவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல அவங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்னன்னு யாருக்கும் தெரியல. மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது, டிவிகேவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல. ஆனா இப்ப டிவிகே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி டிவிகே இருக்குன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா டிவிகே ஸ்வீப் பண்ணுவாங்க. இருக்கக்கூடிய கட்சிகள் இன்னும் அதிகமா ஓட் ஷேரையும் சீட்ஸையும் இழப்பாங்க. 2வது அது டிவிகேவை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆகவே இது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ எஸ்பி வேலுமணி தரப்பு? அவ்வளவு வலுக்கட்டாயமா அந்த ஆதரவை கொண்டு போய் நாங்க அதிகாரம் இல்லாம அவங்களால இருக்க முடியாதுங்க. இல்ல, இதே திமுக கூட்டணியில இருந்து போனவங்க அதிகாரத்துக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஆர்வம் காட்டல. காங்கிரஸ் கூட ஆதரவு கொடுத்தா சைலண்டா இருந்தா அதுக்கப்புறம் தேடி வந்தது. ஆனா அலைஞ்சுக்குன்னு போய் நின்னது யாரு? இந்த தரப்பு தானே. வர்றவன் நிரசம் போட வருவானா அரசம் போட வருவானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள கண்ணு 2 சொருகுது, காது 2 அடக்குது, கைய 2 கதகளி ஆடுது, கால் 2 கரகாட்ட ஆடுது. மந்திரியா எல்லாம் முன்னால இருக்க முடியல. வாசல்லே அவர் வர வரைக்கும் எல்லாம் காத்திருந்து இப்ப நீ எந்த ஸ்டாண்ட் எடுப்ப? ஆதரவு வாபஸ் வாங்கினாலும் மக்கள் கேள்வி கேட்பாங்களா, எதுக்கு கொடுத்த எதுக்கு வாபஸ் வாங்குறேன்னு. 2வது அதுல எல்லாரும் வாபஸ் வாங்குவான்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்ப சூப்பரா 2 பக்கமும் செக்மேட் வச்சாச்சுல. இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசான்னு தெரியலையே. உன்னால என்ன பண்ண முடியும்? 10 பேர் ராஜினாமா பண்ணான்னு வச்சுங்க, உங்க அதை கந்தலு 10 பேர் ராஜினாமா பண்ணானா அசம்பிளி அடுத்த தேர்தல் நடவடிக்கை வரைக்கும் வந்து மெஜாரிட்டி மார்க் குறைஞ்சிடும். ஆமா, 10 பேர் ராஜினாமா பண்ணா 224 பாதி 112. அது போதும், ஆல்ரெடி இருக்குது. காங்கிரஸ் இவங்க சேர்ந்தாலே நல்லா முடிஞ்சு போச்சு. சரி, 5 பேர் ரிசைன் பண்றான், இன்னும் குறையும். அவருக்கு எப்படி பார்த்தாலும் நல்லது, எப்படி பார்த்தாலும் குறைய நல்லது இருக்கிறதுலதான் மெஜாரிட்டி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தாயா இருக்கு. ஆறுமுகம் இறங்கிடா களத்துல. அதனால எல்லாரையும் கொண்டு வந்து எல்லா கட்சிகளையும் மக்களை ஏமாற்றி சுரண்டி தின்ற அத்தனை கட்சிகளையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நன்றாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அவர் வந்து எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். இது வந்து விஜய் பண்ற அரசியல் என்பது வந்து பெரிய பெரிய அரசியல் அனுபவஸ்தர்களே நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். ஏன்னா எல்லாரையும் கொண்டு வந்து தெருல விட்டார். இன்னைக்கு அத்தனை கட்சியும் தெருல விட்டார். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.